ஆமீன். சங்கீதக்காரனுடைய விருப்பம் என்ன? என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை உணர்வுள்ள, என்னுடைய கிறிஸ்தவ ஜீவியம் ஒரு உணர்வுள்ள, என்னுடைய விசுவாச வாழ்க்கை ஒரு உணர்வுள்ள வாழ்க்கையா இருக்கணும். ஏன்னா வேதத்திலே வாசிக்கும் பொழுது தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவன் உண்டோ என்று பார்க்க, ஆமேன், உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து என்ன செய்கிறார்? கண்ணோக்கி கொண்டே இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 14 எடுங்க, சங்கீதம் 14 எடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஒரே ஒரு காரியத்தை ஒரு கணம் ஜெபம் பண்ணிட்டு வேத தியானத்திற்கு நேராக நம்ம கடந்து போவோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். 14 தான் நினைக்கிறேன். ஆமா, 2வது வசனத்தை பாருங்க. 1-2 வசனங்களை வாசிக்க கேளுங்க. 14, 1, 2. தேவன் இல்லை என்று மதிகட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான். ஆண்டவர் அல்லது கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவனுக்கு பைபிள் ஒரு வார்த்தை சொல்லிக் கொடுக்க, அவன் யாரா? சத்தமா சொல்லுங்க. மதிகேடனா? மதி கெட்டவன், மதிகேடன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க என்ன எழுதி இருக்கு? மதி கெட்டவன். மதி கெட்டவன். பைபிள்ல என்ன இருக்கு? மதி கெட்டவன். இங்க என்ன இருக்கு? மதிகேடன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பைபிள் சொல்லுது மதி கெட்டவன். ஆமா, மதிகேடன் என்று சொல்லுகிற வார்த்தைக்கும் மதி கெட்டவன் என்ற வார்த்தைக்கும் என்ன சொல்லலாம்? இருந்து கெட்டு போச்சு, இருந்து கெட்டு போச்சு. மதிகேடன் என்றவன் முன்னாடி அவனுக்கு கிடையாது. புரியும் நினைக்க, சும்மா சொல்லுதே. மதிகேடன் முன்னாலே அவனுக்கு விவரம் கிடையாது. கெட்டவன் இருந்து இப்ப கொஞ்ச நாளா கெட்டு போச்சு. இனி இவனை மொத்தமா தூக்கி பிரிச்சில வச்சாத்தே ஆகும். அப்ப தெய்வம் இல்லை என்று சொல்லுகிறவன் யார்? மதி கெட்டவன், மதிகேடன். மதிகேடன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான். இப்ப யாராச்சும் ஒரு கடவுள் எல்லாம் இல்லடா அப்படின்னு சொல்லிட்டான்னா தோத்திரம், அவனுக்கிட்ட பேச்சு இல்லை, ஆண்டவர் இருக்கார் அப்படின்னு சண்டை போட நிற்கக்கூடாது. என்னைக்குமே தோத்திரம் விவரம் இல்லாதவன்னு தெரிஞ்சா அவனை கிட்ட அங்கே நிற்கக்கூடாது, தள்ளி போயிடணும். புரியும் நினைக்க. நம்ம பலரும் நினைப்போம், பாஸ்டர் இல்லை ஆண்டவர் இருக்காருன்னு நிரூபிக்க. இல்லை, இருக்காருன்னு நீ நிரூபிக்க. விவரம் உள்ளவேன்னா கொஞ்சமாவது மனசிலாகும் அவனுக்கு. அவனுக்கு அதுக்கு விவரம் இல்லைன்னா நீ என்னதான் ஜங்கூதுனாலும் ரைட் ரைட் தென்னை மரத்தில் தேங்காய் காய்க்க என்ன அப்படின்னு 1/2 மணி நேரம் கழிச்சு உன்னிட்ட கேட்பான். சப்ஜெக்டே புரியாது. அதனால தான் ஆமீன், தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் உள்ளத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான். அடுத்து பாசி. அவர்கள் தங்களை கெடுத்து, தேவன் இல்லை என்று சொல்கிறவர்கள் தங்களை என்ன செய்கிறார்கள்? கெடுத்து கொள்ளுகிறார்கள். வாங்க. அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. 2வது தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்தில் இருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கார். யாரு? உணர்வுள்ளவன் உண்டோ? உணர்வுள்ளவன் உண்டோ? முன்னால் உள்ள வார்த்தை இப்போதைக்கு நான் வேண்டான்னு வைக்கிறேன். கொஞ்சமாவது உணர்வுள்ளவன் சபையில் இருக்கானா? கொஞ்சமாவது உணர்வுள்ளவன் குடும்பத்தில் இருக்கானா? தெய்வம் உண்டுங்கிற உணர்வுள்ளவன் தேசத்தில் இருக்கானான்னு சொல்லி ஆண்டவர் உணர்வுள்ளவர்களை தேடுகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க. தேவனின் கண்கள் உணர்வுள்ளவனை தேடுகிறது. சொல்லுங்க. தேவனுடைய கண்கள் உணர்வுள்ளவனை தேடுது. அப்ப உண்மையிலே நம்ம சபைகளில் என்ன உண்டாகணும்? உணர்வுள்ளவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனை தேடுகிற உணர்வு, நன்மை செய்ய வேண்டும் என்ற உணர்வு, ஆண்டவருக்கு பிரியமா வாழணும் அப்படிங்கிற உணர்வு, வேதம் வாசிக்கணுங்கிற உணர்வு, தேவ சித்தம் செய்யணுங்கிற உணர்வு. அதனால இன்னைக்கு இரவில் நம்ம ஒரு கணம் சுருக்கமா ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, இன்னைக்கு அநேகர் சத்தியத்தை தெரிந்தும் தெரியாதவர்கள் போல வாழ்வதற்கு காரணம் இருதயத்தில் என்ன இல்லை? உணர்வு இல்லாத ஒரு வாழ்க்கை. ஆவிக்குரிய சபையில இருந்தும் கூட உலகத்தின் மேலே நாட்டம் வைக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன? உணர்வில்லாத அனுபவங்கள்.
தேவனால் பரிசுத்தமாக்கப்பட்டும் கூட பாவத்தை குறித்த விருப்பம் அநேகருக்குள்ள இருக்கு. காரணம் உணர்வில்லாத ஜீவியம். பைபிள் சொல்லுது, உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் என்ன செய்துரும்? இருளடைந்து விடும். இன்னைக்கு ராத்திரியில நம்ம ஆண்டவரை ஒரே ஒரு வார்த்தை சொல்லணும். எங்கள் தேசத்துல ஒரு உணர்வுள்ள இருதயத்தை வெளிப்படுத்தும் ஆண்டவரே. சொல்லுங்க, தேசத்துல உணர்வுள்ள இருதயம். ஒரு முறை கூட சொல்லுங்க. ஆமா, எல்லாரும் வலது கரத்தை உயர்த்துங்க, ஜெபம் பண்ணுவோம். கிருபை நிறைந்த பரிசுத்த பிதாவே, இந்த 11வது நாளின் ராத்திரி பொழுதில் ஆண்டவருடைய சமூகத்தில் பராக்கா திருச்சபையின் மக்கள் ஒருமித்து உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். உணர்வுள்ளவர்களாக்கும், எங்களை முதலாவது உணர்வுள்ளவர்களாக்கும், எங்கள் குடும்பத்தை முதலாவது உணர்வுள்ளவர்களாக்கும், எங்கள் சபையை ஒரு உணர்வுள்ள சபையா மாற்றும். அந்த வார்த்தையை ரிப்பீட் பண்ணுங்க. எங்க சபையை உணர்வுள்ளவர்களாய் மாற்றும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சொல்லுங்க, ஸ்தோத்திரம். இப்ப 2 கைகளை உயர்த்தி எங்க தேசத்துல உணர்வுள்ள ஒரு ஆவியை தாரும் ஆண்டவரே. இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது எல்லாருடைய இருதயம் உடையும்னு நினைக்கிறேன். எங்க தேசத்துல ஒரு உணர்வுள்ள ஆவி, எங்க சபைகளில் ஒரு உணர்வுள்ள ஆவி, எங்க ஊழியங்களுக்குள்ள ஒரு உணர்வுள்ள ஆவி. இன்னைக்கு ஆராதனை நாளாச்சே, இன்னைக்கு ஆலயத்துக்கு போகணுமே, இந்த உணர்வு இல்லப்பா. சபையில உபவாச கூட்டம் நடக்கு, நம்ம பலிபீடத்துக்கு முன்ன போகணுமே, உணர்வு இல்லை. சபைகளுக்குள்ள ஒரு உணர்வு வரட்டும், ஊழியங்களுக்குள்ள ஒரு உணர்வு வரட்டும், ஊழியர்களுக்குள்ள ஒரு உணர்வு வரட்டும், தேசத்துல ஒரு உணர்வு வரட்டும். எங்க தேசத்துல ஒரு உணர்வை கொடு ஆண்டவரே. சொல்லுங்க, ஏசப்பா. பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்க தேசத்துல ஒரு உணர்வை வெளிப்படுத்தோ. நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், இயேசுவின் நாமத்தில். நல்ல பிதாவே, அல்லேலூயா. இத பரிசுத்த ஆவியானவர் தான் செய்யணும். பாருங்க, ஆவியானவருடைய மிகப்பெரிய வேலை என்ன? ஆவியானுடைய வேலை என்ன? பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும், அடுத்து சொல்லுகிற வார்த்தை தான் முக்கியம். கண்டித்து, அந்த வேர்டை யூஸ் பண்ணுங்க. கண்டித்து, வெறும் கண்டிக்கிறவர் மட்டும் இல்லை. கண்டித்தல் என்பது வெளிப்படையான வார்த்தை, உணர்த்துதல் என்பது இருதயத்துக்குள்ள வெளிப்படுகிற செயல். பேசி உணர்த்துவார், பேசி உணர்த்துவார். அதான் அப்ப தேசத்தில் ஆவியானவர் கிரியை செய்யணும். ஏன்னா செவிட்டு விரியனை போல சமுதாயம் இருக்கு. நம்ம மாவட்டத்தில் கேட்காத வசனம் இல்லை. இதுக்கு மேல புதிய பைபிள் தான் செய்யணும். அந்த அளவுக்கு சத்தியம் கேட்டாச்சு, ஆனாலும் உணர்வு இல்லையே. இப்ப பரிசுத்த ஆவியானவரே, எங்க தேசத்துல கிரியை செய்யுங்கப்பா. ஆவியானவரின் நாட்கள் இல்லையா இது? இது ஆவியானவருடைய நாட்கள். ஒரே ஒரு வார்த்தை, 2 கையை இப்படி கூப்பிட்டு, அவன் பரலோகத்துக்கு நேரா அந்த கையை ஏறெடுத்து நம்ம முகத்தை வானத்துக்கு நேராக்கி, பரிசுத்த ஆவியானவரே, எங்க தேசத்துல ஒரு உணர்வை ஏற்படுத்தும். ஆவியானவரே, என் பிள்ளைகள் ஜெபிக்கும் பொழுது அப்பா காது கொடுத்து கேட்கிறேன். I feel that. நான் அதை உணர்றேன். அந்த வார்த்தையை சொல்லு அப்பா, அது உங்களால தான் முடியும், அது உங்களால தான் முடியும். சமுதாயம் செவிட்டு விரியன போல இருக்கு, சபைகள் செவிட்டு விரியன போல இருக்காங்க. அநேக ஊழியர் கூட அப்படிதான். ஐயா, இந்த கடைசி காலத்துல நீங்க ஏதாவது செய்யுங்கப்பா. சொல்லுங்க, ஒரு பிள்ளைய போல் நீ கூப்பிட்டா கர்த்தர் கேட்பார். என் பிள்ளை ஜெபம் பண்ண ஆண்டவர் கேட்பார். ஏதாவது செய்யுங்கப்பா, உங்களால தான் உணர்த்த முடியும், உணர்வடைய செய்ய முடியும். நீங்க ஏதாவது செய்யுங்கப்பா.
தேசத்துல செய்யுங்கப்பா, ஜனங்கள் நடுவில் செய்யுங்கப்பா, தேவ சமூகத்துல செய்யுங்க. 2 கையை இப்ப வானத்துக்கு நான் உயர்த்தி ஏசப்பா, பரிசுத்த ஆவியானவரே உங்களால தான் முடியும் ஆண்டவரே, உங்களால தான் முடியும். ஜனங்கள் நடுவில் கிரியை செய்யுங்க, ஜனங்கள் நடுவில் கிரியை செய்யுங்க, எங்க தேசத்துல கிரியை செய்யுங்க. விசுவாசிக்கிற பிள்ளை கரங்களை தட்டி ஆவியில ஒரு கணம் கச்சரை ஆராதிக்க பாரு. ஆண்டவர் கிரியை செய்யணும். ஆவிக்குரிய பிள்ளைகள் உணர்வு வரட்டும், உணர்வு வரட்டும். ஆவியானவரே அப்பா உங்களுக்கு ஆண்டவர் தருகிற வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. பரிசுத்த ஆவியானவர் தருகிற வார்த்தையை சொல்லி ஆவியில ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஜெபம் பண்ண அப்பா கேட்பார். பிள்ளையின் சத்தத்தை கேட்டவர் இன்னும் உயிரோடு இருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்க சபையில உணர்வு வரட்டும், எங்க தேசத்துல உணர்வு வரட்டும், சமுதாயத்துல உணர்வு வரட்டும், அரண்மனைக்குள்ள உணர்வு வரட்டும், அரசாங்கத்துக்குள்ள உணர்வு வரட்டும், அதிகாரிக்குள்ள உணர்வு வரட்டும், தலைமைத்துவத்தில் உணர்வு வரட்டும், சபை தலைவர்களுக்கு உணர்வு வரட்டும், சகல மனுஷ குலத்தின் நடுவிலையும் ஒரு உணர்வு வரட்டும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா, ஆமேன். இந்த உணர்வு உள்ளவர்களுக்குள்ள தான் கேள்வியே எழும்பும். உணர்வு இல்லாதவன் என்ன சொன்னாலும் மண்டே ஆட்டிட்டு போயிடுவான். உணர்வு உள்ளவர்களுக்குள்ள தான் கேள்வி எழும்பும். என்ன கேள்வின்னு நினைக்கிறீங்க? ஆண்டவர் கிதியோனுடைய செவி கேட்க சொல்லுகிறார், பா ஆண்டவரும் கூட இருக்கார் அப்படின்னு. மற்றவங்க எல்லாம் அப்படியா சூப்பர் அப்படின்னு போயிட்டான். ஆனா இவருக்குள்ள மட்டும்தான் ஒரு உணர்வு இருக்கு, ஆண்டவர் கூட இருக்காருன்னு அவர் சொல்லுதார். இங்க நடக்கிறத பார்த்து அதுக்கு ஒரு அடையாளம் இல்லை. அதான் அடுத்த கேள்வி வருது. உணர்வடைந்து கேள்வி வெளிப்படுது, கர்த்தர் என் கூட இருந்தா இவையெல்லாம் ஏன் நடக்கு? கொஸ்டின் வந்துச்சு பாத்தியா? உணர்வு. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. சரி, இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்திலையும் பார்க்கிறோம் இல்ல, ஒரு மனுஷன் தன்னுடைய பிள்ளையை மகனை சுகமாக்கும்படி சீஷர்களிடத்தில் கொண்டு வர, சீஷர்களிடத்தில் கொண்டு வரும் பொழுது நல்லா ட்ரை பண்றாங்க, முடியல. இப்ப இயேசு வர்றார், அவர்கிட்ட கொண்டு போறப்பா இப்படி உங்க சீஷர்கள்ட்ட கொடுத்தேன், கூட்டிட்டு வந்தேன், அவங்களால சுகமாக்க முடியல, உங்களால முடிஞ்சா ட்ரை பண்ணுங்க அப்படின்னு கொண்டு நிறுத்துறான். ஆண்டவர் சுகமாக்கி அந்த சம்பவம் முடிஞ்சிருது. இப்போ ஒருத்தனுக்குள்ள ஒரு உணர்வு ஏற்படுது. அவனுக்குள்ள ஏற்பட்ட உணர்வு என்ன? ஏன் என்னால முடியல, ஏன் என்னால முடியல? மற்ற யாருக்கும் கேட்கணும்னு தோணல, இல்ல நம்மால முடியல, அவர் செய்தார் விடு அப்படின்னு விட்டான். ஆனா ஒருத்தனுக்குள்ள மட்டும் ஒரு கேள்வி வருது, நான் சொன்னதானே அவரும் சொன்னார், நானும் வெளியே போ வெளியே போ வெளியே வா வெளியே வான்னு அவர் அதான் சொன்னார். நீ எதுக்கு வந்த மரியாதை வெளியே போனார், அது போயிட்டு நான் சொன்னேன் கேட்கல, அது சொல்லி கேட்டுச்சு. அப்போ அந்த உணர்வு பாருங்க, அந்த உணர்வை குறித்து அது அது அந்த இடத்துல தான் வருது. அப்படியானால் ஏன் என்னால் இதை செய்ய முடியாமல் போயிற்று, அந்த வந்துருச்சா? உணர்வு கேள்வியை எழுப்பும். சொல்லுங்க, ஒரு முறை கூட சொல்லுங்க. அப்படிதான் அப்போஸ்தலர் காலங்களில் நடந்துச்சு. செய்தியை கேட்டு உணர்வடைஞ்சாங்க. நீங்க நல்லா கவனிங்க, வார்த்தையை கேட்டு உணர்வடைஞ்சவர் தான் கிதியோன். தோல்வியை கண்டு உணர்வடைஞ்சவர் தான் சீஷன். ஆமென். நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். கர்த்தர் உன் கூட இருக்கிறார். பிரசங்கம் வார்த்தையை கேட்டு ரைட் தோத்தர உணர்வடைகிறார். ஆண்டவர் இருக்கிறாரா? வாய்ப்பு இல்லையே. வீட்டில் அரிசியும் பருப்பும் இல்லையே, பின்ன எப்படி கர்த்தர் நடக்காத யோசிக்கிறார். அடுத்து ஒரு தோல்வி வருது ஊழியத்தில். ஊழியத்தில் தோல்வி வந்த உடனே ஏன் இந்த தோல்வியை கண்டு உணர்வடைகிறார். முதல்ல வார்த்தையை கேட்டு உணர்வடைந்தார். இரண்டாவது
சொல்லுங்க. ஒரு தோல்வியை பார்த்த உடனே உணர்வு அடையணும். நம்ம சில ஆட்கள் 1000 தோல்வியை கண்டாலும் கண்டுக்கிடவே மாட்டேன். இந்த இடத்துல ஏன் நான் தோற்றேன், இந்த இடத்துல ஏன் எனக்கு இப்படி சம்பவிச்சு, என் ஊழியத்தில் இப்படி ஒரு மாற்றம் வருவதற்கு காரணம் என்ன? அதான் உணர்வு. தெய்வ மனுஷனாகிய தாவீதை பாருங்க, தேசத்துல மழை இல்லை. அப்ப நம்மளா இருந்தா என்ன செய்திருவோம்? பிள்ளைகளே, மழை இல்லாததற்கு காரணம் மரம் நட வேண்டும் அப்படின்னு மறுநாள் காலையிலிருந்து பஞ்சாயத்து வேலை தொடங்கியிருப்பான். ஆனா இவர் என்ன செய்தார்? மழை இல்லையே, ஆண்டவர் இப்படி இல்லா சொல்லியிருக்கார், வாப்போம் ஆண்டுகிட்ட. அது இல்லாய்மையை கண்டோடனே ஒரு உணர்வுடைகிறார். இல்லாய்மை உணர்வை ஏற்படுத்தும். உணர்வு வரணும். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பேதுரு பிரசங்கம் பண்றார். இந்த பிரசங்கத்தை கேட்ட ஜனங்களுக்குள்ள உணர்வு வந்துருச்சு. உடனே அவங்க கேட்டாங்க, ஐயா அம்மை, நான் ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன செய்யணும், நாங்கள் என்ன செய்யணும்? எழும்பிருச்சுல்ல. அந்த உணர்வு தான் வரணும். அது ஆவியானவர் தான் தர முடியும். உணவு வந்துருச்சுன்னு வைங்க, ஏன் என்னால் முடியலைங்கிற கேள்வி எழும்பும். ஏன் என்னால் முடியலைங்கிறது கேள்வி எழும்பும். ஏன் இப்படி நடக்குதுங்கிற கேள்வி எழும்பும். நான் என்ன செய்யணுங்கிற கேள்வி எழும்பும். அது வரணும்னா தேசத்தில் என்ன வரணும்? உணர்வு வரணும். இப்ப மறுபடியும் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஏசப்பா, பரிசுத்த ஆவியானவரே, எங்க தேசத்தில் ஒரு உணர்வை ஏற்படுத்துங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பக்கத்தில் சும்மா சைடில் ஒரு கேள்வி கேட்டுக்கலாம், என்னையும் மாத்துங்க அப்படின்ட்டு. நான் சில நேரத்தில் நமக்கும் என்ன இல்லை, சைடில் லைட்டா இந்த இந்தியாவுக்கு மேப்புக்கு கீழே கொஞ்சம் கீழே ஒரு ஸ்ரீலங்கா கிடக்கு மாதிரி தேசத்துக்காக செய்யும்னு சொல்றப்போ என் நம்மை நினச்சிக்கணும். அப்பா நிறைய நேரம் எனக்கு என்ன இல்லை, உண்மையாவா சொல்லுதியா, ஒத்துக்கிட்டா சரிமக்கா. அப்போ நமக்கு இல்லை, என்னையும் கொஞ்சம் உணர்வுள்ளவனா மாத்திருங்க அப்படி சொல்லும் பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்க வாழ்வை சந்திக்க ஆரம்பிக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் மனிதன் அல்ல, பொய் சொல்வதில்லை. மானிட்ல கொஞ்சம் ட்ரிபிள் வச்சுக்கோ. வாக்கு தந்தவே சிறந்தவே தருபவர் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. இது எத்தனைல ஓடுது? இது 2 தானே இந்த பாட்டு? 3ஆ? இப்ப இருக்கு பாடினது எத்தனை? 1 குறைச்சுக்கோ. நம்ம சேர்ந்து இந்த கவியை பாடுவோமா? எப்படியாவது கொண்டு போகணும்ல, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வர. அடுத்து நம்ம கொஞ்ச நேரம் பிரசங்கம் கேட்க போறோம். நேத்தைக்கு பிரசங்கம் கேட்க முடியும், அதனாலதான் நேரமே சுதாரிச்சு. அவர் மனிதன் அல்ல, பொய் சொல்வதில்லை. அவர் உண்மையுள்ள, வாக்கு மறப்பதில்லை. நீங்க சொல்லுங்க. அவர் மனிதன் அல்ல, பொய் சொல்வதில்லையே. அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. காலங்கள் கடந்ததும் தாமதம் ஆனதும், வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வில் தொலைந்ததோ. காலங்கள் கடந்ததோ, தாமதம் ஆனதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ. வாக்கு தந்தவர் சிறந்தவர், தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு பண்ணினவர் மாறினார், நிறைவேற்றுவார். வாக்கு
போகாதே, நீ சோர்ந்து போகாதே, போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஆண்டவர் நல்லவர். வராமேன்னு சொல்லுங்க. இந்த நாளில் கர்த்தர் காலை பொழுதிலிருந்தே நமக்கு போதித்து வருகிற ஒரு பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 46வது சங்கீதம். அதனுடைய முதல் வசனத்தை இப்பொழுது வாசிக்க கேளுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமும், தேவன் நமக்கு அடைக்கலம் பலனும், ஆபத்து காலத்தில் காலத்திலே அனுகூலமான துணையுமானவர். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையானவர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. மீதி 2 வசனத்தை 2 வார்த்தையை நம்ம பார்க்கும் பொழுது அடைக்கலம் பலன் அப்படிங்கிற வார்த்தைகளை தனித்து சொல்லப்பட்டிருக்கு. பட் இந்த வார்த்தையை மட்டும் நீங்க கவனிச்சு பாருங்க. காலம் சொல்லப்பட்டிருக்கிறது, துணையினுடைய குவாலிட்டி சொல்லப்பட்டிருக்கிறது, துணை என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆபத்து காலம், அதான் காலம். 2 அதனுடைய தரம் எப்படி? அனுகூலமான துணை. என் ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படி என் பிள்ளைகளுக்கு நான் இருக்கலாம்னு நினைச்சிருக்கேன்ப்பா, அதை அவங்களுக்கு சொல்லிக் கொடு. அல்லேலூயா. உங்க பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து ஒரு காரியம் சொல்லுவோமா? ஆண்டவர் உங்களுக்கு அனுகூலமான துணையா இருக்கிறதுக்கு முடிவு பண்ணியிருக்கார். எப்படி? ஒரு தடவை கூட சேர்த்து சொல்லுங்க. அருமை. ஆனா என்ன சொன்னீங்கன்னு தெரியல. கரெக்டா சொல்லி இருப்போம், நம்பிக்கிறோம். நம்பிக்கை தான் வாழ்க்கை. சரி, அப்ப ஆண்டவர் ஒரு முடிவு பண்ணி இருக்கிறார், என் பிள்ளைகளுக்கு ஆபத்து காலத்துல அனுகூலமான துணையா இருக்கலாம்னு அவர் முடிவு பண்ணி ஆண்டவர் சொன்னார், இது என் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடு. இந்த வருடத்துல இவங்களுக்கு நான் அப்படி இருக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த நாட்கள் அப்படி என் பிள்ளைகளுக்கு இருக்கலாம்னு நினைக்கிறேன். இன்றைக்கு உபவாசிக்கிற பிள்ளைகள், இன்றைக்கு தேவ சமூகத்தில் இருக்கிற எல்லாரும் இதை எழுதி கொள்ளுங்கள். இது அப்படியே இந்த ஆண்டுல உங்க வாழ்க்கையில் அப்ளை ஆகும். நீங்க காரியம், அதாவது இந்த இடத்துல ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம் என்னன்னா, ஒரு காரியத்தில் அப்படி போயிட்டே இருப்பீங்க. அப்ப நீங்க ஜட்ஜ் பண்ணிடுவீங்க. இந்த ரூட்ல போனா இந்த காரியம் இப்படி நடந்தா இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைப்பீங்க. ஆனா ஆண்டவர் சொல்ல, இல்ல, நீ போறது ஒரு ரூட்டா இருந்தாலும் நடக்கிறது இன்னொரு ரூட்டா இருக்கும், இன்னொரு காரியமா இருக்கும். அந்த அனுகூலமான துணை நான் உனக்கு சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கிடுங்க. இந்த காரியம் இப்படித்தான் நடக்கும்னு நீங்க நினைச்சுக்கிட்டு அப்படியே போவீங்க. காரியம் நேர மாறி, ஆமீன், அவருடைய சித்தப்படி முடிஞ்சிடும். நான் அனுகூலமான துணையா என் பிள்ளைகளுக்கு இருப்பேன், நான் உன்னை அவன் ஆசீர்வதிப்பேன்னு கர்த்தர் சொன்னார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ரைட். ஆண்டவர் யாருக்கு எப்படி அப்படிங்கிறத மட்டும் நம்ம இன்னைக்கு படிக்க போறோம். ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தை எடுங்க. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை இப்ப நம்ம வாசிக்க போகிறோம். எல்லாரும் எடுங்க. முதல்ல 2 நாளாகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை இப்பொழுது வாசிக்க கேளுங்கள். ஆசாரியனாகிய அமரியா கர்த்தருக்கு அடுத்த எல்லா நியாயத்திலும், ஆசாரியனாகிய எல்லா நியாயத்திலும் இஸ்மவேலின் குமாரனாகிய செபதியா என்னும் யூதா வம்சத்தின் தலைவன் ராஜாவுக்கு அடுத்த எல்லா நியாயத்திலும் உங்களுக்கு மேலான நியாயாதிபதிகள். சரி, அடுத்து லேவியரும் உங்கள் கைக்குள் உத்தியோகஸ்தரா இருக்கிறார்கள். சரி, இனி எல்லாரும் சேர்ந்து அல்ல பிள்ளை வாசி நாங்க சேர்ந்து சொல்லுதோம். நீங்கள் திடமனதாயிருந்து காரியங்களை நடத்துங்கள். உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த வார்த்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? நீங்கள் திடமனதாயிருந்து காரியங்களை நடத்துங்கள், உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்றார். ஒரு அல்லேலூயா.
அப்ப இன்னைக்கு பக்கத்துல என்ன நீங்க என்ன காரியம் நடத்த போறீன்னு தெரியல. ஆனா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இந்த வருடத்தில் இந்த நாட்களில் நீங்க திடமனதாய் இருந்து காரியத்தை நடத்துங்க. உத்தமனுக்கு தெய்வம் துணையாக இருக்கிறார். அல்லேலூயா. இது யாருக்கு சொன்னது? இதை தான் நீங்க என்கிட்ட சொல்லி தந்தா நான் உடனே பிரசங்கம் பண்ணுவேன். இது யாருக்கு சொன்னதுப்பா? பிசு பிசுன்னு கேக்கு, ஒண்ணு வெளியே கேட்க மாட்டேன். சரி, 19ஆம் அதிகாரத்திலே 8-9 வசனங்கள். அவர்கள் எருசலேமில் வந்திருக்கும் போது யோசபாத் லேவியரிலும் ஆசாரியரிலும் இஸ்ரவேலுடைய வம்ச தலைவரிலும் சிலரை கர்த்தருடைய நியாயங்களை குறித்தும் விவாதங்களை குறித்தும் விசாரிக்கும்படி எருசலேமிலே நியமித்து, லீடர்ஸ நியமிச்சிட்டு அடுத்த வார்த்தை சொல்றார், அவர்களுக்கு கட்டளையிட்டதாவது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்றார், நீங்கள் கர்த்தருக்கு பயந்து, அங்க ஒரு வார்த்தை வருது பாருங்க, உத்தம உண்மையோடு உத்தம இருதயத்தோடு நடந்து செய்ய வேண்டியது என்னவென்றால், தெய்வ மனுஷனாகி யோசபாத், ஆமீன், யூத ராஜாவாக்குவர், அவர் நிறைய லீடர்ஸை வைக்கிறார், நியமனம் செய்துட்டு சொல்லுகிறார், உத்தம இருதயத்தோடு நீங்க நடந்து கொள்ளுங்க. எப்படி சொன்னார்? இனி வருகிற மாதங்கள், இனி வருகிற நாட்கள், இனி வருகிற வருஷங்களில் எப்படி நடந்து கொள்ளணுமா? பேசுங்க மக்கள். உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ளணும். ஏன் தெரியுமா? உத்தமனுக்கு. அல்லேலூயா. இப்ப அத பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து முகம் பார்த்து சொல்லுங்க, உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ளணும். ஏன்னு கேளுங்க, உத்தமனுக்கு தெய்வம் துணை. அல்லேலூயா. வேலை செய்கிற இடத்துல உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ளணும். ஏன்? உத்தமனுக்கு தெய்வம் துணை. ஊழியம் செய்கிற இடத்துல உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ளணும். ஏன்? உத்தமனுக்கு கர்த்தர் துணை. குடும்ப ஜீவியத்தில் உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ளணும். எதுக்கு? உத்தமனுக்கு தெய்வம் துணை. அப்ப இன்னைக்கு ராத்திரி உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் துணையாயிருப்பேன். நம்முடைய தலைப்பு என்ன? துணை நிற்கிற தேவன். சொல்லுங்க அந்த வார்த்தையை. நேற்றைக்கு இன்னைக்கு நமக்கு வார்த்தை என்ன? துணை நிற்கிற கர்த்தர். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அவர் உத்தமர்களுக்கு துணை நிற்கிறார். அவர் என்ன செய்கிறார்? என்னன்னு எனக்குள்ள எழும்பின ஒரு கேள்வி தான். தலைவர்களுக்கு, the spiritual leaders, இவர் யாரு? செக்குலர் லீடர், ராஜா இல்லப்பா, உலக பிரகாரமான தலைவன். ஆனா இவர் யாரை பார்த்து இந்த வார்த்தையை சொல்றார்? யாரை பார்த்து இந்த வார்த்தையை சொன்னார்? கேட்கல. யாரை பார்த்து? லேவியரிலும் ஆசாரியரிலும் ஸ்பிரிச்சுவல் லீடரை பார்த்து ஒரு செக்குலர் லீடர் சொல்லுதார், உண்மையா உத்தமமா செய், உத்தமனுக்கு தெய்வம் துணை. பொதுவா இது யாருக்கு சொல்லணும்? ஸ்பிரிச்சுவல் லீடர் செக்குலர் லீடருக்கு சொல்லணும். அதாவது பாஸ்டர் வில்லேஜ் ஆபீசருக்கு சொல்லலாம். இப்ப புரியும் நினைக்கிறேன். ஒரு பாஸ்டர் வில்லேஜ் ஆபீசருக்கு சொல்லலாம், பிரதர் உத்தம இருதயத்தோட செய், தெய்வம் உனக்கு துணைன்னு சொல்லலாம். என்ன இவருக்கு பாஸ்டர் ஆகும். ஆனா இங்க நேர தலைமாறி நடக்கு. ஒரு வில்லேஜ் ஆபீசர் சொல்லுகாரு பாஸ்டரை பார்த்து, உத்தம இருதயத்தோட நீர் ஊழியம் செய்யும், உத்தமமா செய்தா தெய்வம் துணை நிற்பார். அப்ப ஊழியக்காரனுக்கு வர வேண்டிய அனுபவம் யாருக்கு வந்து? சொல்லுங்க. நம்ம ஊர்ல சொல்ல அனுபவம் தான் குருன்னு. அப்படியானா இந்த யோசபாத்துக்கு எந்த வாத்தியார் சொல்லி கொடுத்தார்? இவருக்கு இந்த அறிவு வர காரணம் என்ன? இந்த அளவிற்கு உத்தமனுக்கு தெய்வம் துணை என்று சொல்லுகிற அறிவு
யோசபாத்துக்குள்ள வர காரணம், மறுபடியும் சொல்லுவேன், இது படிச்சு வந்ததல்ல, பட்டு படிச்சதாக்கும். ஹலோ, இது இவருக்கு படிச்சு வந்ததல்ல, பட்டு படிச்சதாக்க. சில ஆட்களை எல்லாம் தெய்வம் சில அனுபவத்தினூடாய் நடத்த காரணம் பட்டு படிக்கிறதுக்கு. படுகிற ஒவ்வொரு அடியிலும் ஒரு படிப்பினை உண்டு. அதான் உணர்வு. யோசபாத் எங்கேயோ ஒரு இடத்துல வசமா சிக்கி இருக்கார். அவருக்கு இந்த அனுபவம் எங்க இருந்து வந்ததுன்னு வேகமா படிச்சா உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா இந்த பழைய ஏற்பாட்டில் பிரசங்கம் பண்ணது ரொம்ப பிடிக்கும். ஆனா பழைய ஏற்பாட்டில் பிரசங்கம் பண்ண தொடங்கினா நேரம் போறது தான் பிடிக்கும். நேரம் பிடிக்கும். ஏன்னா அது ஒரு ஒரு பெரிய சப்ஜெக்டா இருக்குமா, கதையா சொல்லி எடுத்து வரேன். யாருக்காவது தூக்கம் வருதுன்னா நீங்க நல்லா தூங்குங்க, கர்த்தர் உங்களை கடைசியில் எழுப்புவேன். என்ன சரி, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ பகல் முழுவதும் உழைச்சி களைச்சிட்டு வந்திருப்பியல்ல, அதனால தான் தப்பு இல்லை. கர்த்தர் தமக்கு பிரியமானவர்களுக்கு என்ன கொடுக்கிறாராம், அது தமிழ்ல மட்டும்தான் அப்படி இருக்கு. மற்ற மொழிகள் எல்லாம் மலையாளத்தை പറഞ്ഞാലേ உறக்கத்தில் கொடுക്കുന്നു. மலையாளத்திலே இப்படிதான் இருக்கு, உறக்கத்தில் கொடுക്കുന്നു. இன் இங்கிலீஷ் அதே மாதிரி தான் இருக்கு. ஆனா எப்படி இருக்குன்னு கேட்காத, புரியுதா இல்லையா? பைபிளை எடுத்து படிச்சுப்பார். உறக்கம் கொடுக்கிறார் என்பது தமிழ். உறக்கத்தில் நீ தூங்குமோ உனக்கா செயல்படுகிறவர், அதான் அந்த வார்த்தையினுடைய அர்த்தம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப ரைட், நீங்க உற்சாகமா இருக்கிறீங்க. எப்பா கொஞ்சம் பின்னால போகுமா, எல்லாரும் எடுங்க பார்க்கலாம். 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துக்கு வாங்க. 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாருங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். என்ன இருக்கேளா இல்லையா? இருக்கேளாடா? சரி பாருங்க, 16ஆம் வசனத்துல படிக்கும்போ ஆசா என்று சொல்லுகிற ஒரு ராஜா ஆளுகை செய்கிறார். அவருக்கு பிறகு இந்த ஆசா என்ன செய்கிறார், மரித்து போகிறார். ஆசாவினுடைய சாலத்தில் 17:1 படிங்க பார்க்கலாம். அவன் ஸ்தானத்திலே அவன் குமாரனாகிய யோசபாத் ராஜாவாகி இஸ்ரவேலுக்கு விரோதமாய் பலப்பட்டான். ஓ சூப்பர். இப்போ இதெல்லாம் 15 நிமிஷத்துல பேசுறது இல்லை. நீங்க நல்லா கவனிக்கணும். அன்னைக்கு இஸ்ரவேல் பெரிய குடும்பம் ரெண்டா பிரிஞ்சிருச்சு. ஒன்று யூதர சாம்ராஜ்யம், இன்னொன்று இஸ்ரவேல் சாம்ராஜ்யம். ரெண்டா போயிடுச்சு. ரெண்டு கோச்சரமா, ரெண்டு கூட்டமா பிரிஞ்சிட்டாங்க. இந்த இஸ்ரவேல் சமாரியாவை தலைமையமாக கொண்டிருக்கு, யூதா எருசலேமை தலைமையமாக கொண்டிருக்கு. இப்போ ஆசாவுக்கு பிறகு இஸ்ரவேலை ஆளுகிறது யாரு, யூதாவை ஆளுகிறது யாரு, யோசபாத். அதே நேரத்தில் இஸ்ரவேலில் ஆளுகிறது யாரு, ஆகாப். இந்த ஆகாப்புக்கு மனைவி பேர் என்ன, ஏசபேல். இப்ப உங்களுக்கு புரியும். அவன் வீட்டில் விக்கிரகாராதனை தலைவிரித்து ஆடுகிற காலம். இஸ்ரவேலில் விக்கிரகாராதனை தலைவிரித்து ஆடுகிற காலம். இந்த பக்கம் என்ன நடக்குது, ஆசாவுக்கு பிறகு யோசபாத் என்ன செய்றார், யூதாவுக்கு ராஜாவா வருகிறார். கொஞ்ச நாள் ஆனப்போ எல்லாருக்கும் வருகிற தொற்று நோய் யோசபாத்துக்கும் பிடிச்சு. நீங்க பைபிள்ல கவனிக்கும்போ 17:1 இஸ்ரவேலுக்கு விரோதமாய் பலப்பட்டான். இருக்கா இல்லையா, இருக்கா இல்லையா? ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அந்த அந்த ஆரம்ப நாட்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா வேதத்தை வாசிக்கும் பொழுது 12ஆம் வசனத்தை படிங்க. 17:12 இப்படியே யோசபாத் வர வர மிகவும் பெரியவனாகி பயங்கரமாயிட்டார். எல்லாரும் சொல்லுங்க, வர வர எப்படி ஆயிட்டார்? ஆடன்னு, மாடன்னு, கோழி என்ன, சொல்லுங்க, நிலம் என்ன, கட்டிடங்கள் என்ன, பயங்கர செல்வம். அதுக்கு மேல என்ன தெரியுமா, எல்லாரும் ஜனங்கள் வந்து அவனுக்கு என்ன கொடுத்தாங்களாம்? 11ஆம் வசனத்தை படிங்க. பெலிஸ்தரிலும் சிலர் யோசபாத்துக்கு பகுதி பணத்தோட கூட காணிக்கைகளையும் கொண்டு வந்தார்கள். பாருங்க, எல்லாரும் பாதி தான் கட்டுவான், இங்க பிளஸ் ஆஃபரிங். பயங்கர டெவலப்மெண்ட். பாதி தான் கட்டிட்டு இருந்தாங்க.
இப்ப எது கூட வந்துருச்சு? காணிக்கையும் கொடுத்தானா. இன்னும் இருக்கு. அரபியரும் எப்படி? ஏற்கனவே யாரு? பெலிசியர்கள். இப்ப யாரு? கண்டவையெல்லாம் கொண்டு வரான். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலியா சொல்லுங்க. எனக்கு இது ரொம்ப பிடிச்சு. எவையெல்லாம் இஸ்ரவேலை அழிக்கணும்னு நினைச்சானோ அத்தனை பேரும் பாதி பாதி கொண்டு வந்து கொடுத்தான். எக்ஸ்ட்ராவும் கொண்டு வந்தானா. காணிக்க வேற. இப்ப யாரு? அரபியர்கள் வேற வர்றாங்க. அரபியர்கள் என்ன கொண்டு வந்தாங்க? அவனுக்கு 7700 ஆட்டுக்கடா எண்ணி தான் கொண்டு வந்திருக்காங்க. குத்து மதிப்பா இல்ல. 7700 ஆட்டு கடாக்கள். 7700 வெள்ளாட்டு கடாக்களையும் கொண்டு வந்தார். பாத்தீங்களா? வழியில குட்டி வேற போடல. வரலையா சொல்லுங்க. யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா? சமமா கொண்டு வந்திருக்கேன் பிரதர். அவ்வளவு தூரம் மரியாதை இருந்திருக்கு யோசபாத்துக்கு. அந்த தேசத்துல அடுத்த 12ஆம் வசனம் அழகா சொல்லுதில்ல, அவன் வர வர மிகவும் பெரியவன். அந்த வார்த்தை எல்லாரும் சொல்லுங்க. மிகவும் பெரிய. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் வருகிற நோய் இந்த யோசபாத்தையும் விட்டு வைக்கல. அது என்ன நோயின்னா 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யோசபாத்துக்கு மிகுந்த ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்தது. எப்படிமா? மிகுந்த ஐஸ்வர்யமும் கனமும். எங்க பார்த்தாலும் சரி, எங்க பார்த்தாலும் யோசபாத்து பயங்கர மரியாதை. உடனே அடுத்துதான் நோய் வருது. அவன் ஆகாபோடே சம்பந்தம் கலந்து ஜாலி முடிஞ்சு. 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் என்ன சொல்லிச்சு? இஸ்ரவேலுக்கு ராஜாரு ஆகாப். 17ஆம் அதிகாரத்துல ஒன்னு இல்லாம சைவரா கிடந்தப்போ தோத்திரம் விக்கிரக ஆராதனையில் பலம் கொண்டிருந்த சமாரியாவுக்கு விரோதமா பலப்பட்டான். காசும் பணமும் நன்மையும் வந்த உடனே அங்க போய் சம்பந்தம் கலந்தான். அப்படின்னா இளைய மோளை கட்டினான்னு அர்த்தம். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலியா சொல்லுங்க. இதுக்கு மேல விளக்கமா என்ன சொல்லி தர முடியாது. இதுதான் சம்பந்தம் கலக்குதல். சீட்டு போட்டிருப்பானோ, குழுவுக்கு போனதோ சீட்டு போட்டதோ லோன் எடுத்ததோ இல்லை மக்களை, பெண்ணு கட்டினா என்ன. கத்த நல்லவர். ராமைன்னு சொல்லுங்க. அப்ப புரிஞ்சுக்கிடணும். இது என்ன ஆகி போச்சு? தோத்தர் ஆசீர்வாதம் கூடுனப்போ கொழுப்பும் சேர்ந்து கூடுச்சு. நன்மை கூடுனப்போ இங்கிலீஷில் சொல்லுவோம், அதான் ஸ்டாண்டர்டு, கொலஸ்ட்ராலும் சேர்ந்து கூடுச்சு. இப்போ சிலருக்கு அப்படித்தான். சிலரை தெய்வம் எவ்வளவு முட்டினாலும் ஒரு லெவலுக்கு மேலே கடத்தி விடாததுக்கு காரணம், டேய் இவனுக்கு கூடுதல் என்ன கொடுத்தா இன்னும் பெண்ணு கட்டுவான், சரியாவாது. அதனால தான் ஒன்று போருன்னு அவனை இன்னும் அவனை கையில் இந்த கரண்டியை வாங்கிட்டு இவனை கன்றா காக்காம தெய்வம் வச்சிருக்காது. டேய் நீ கொத்தனா இருந்தா உன்னோட நிற்கும், கன்றா கானே சுவாலி முடிச்சு. அதனால தான் ஆண்டவர் பார்த்தார் யோசபா. அதான மக்கா அப்படித்தானே சொல்லுது. நீ சும்மா இருந்தப்போ கிருபையில பலப்பட்ட நிறைய சொல்ல. இன்னும் 17ஆம் அதிகாரத்தை படிச்சா நமக்கு நிறைய படிக்க இருக்கு. நல்லா தான் இருந்தா, ஆலயத்துக்கு போனா, ஆண்டவரை சேவிச்சான், எதை பத்தியுமே யோசிக்கல, ஆண்டவருக்கா வாழ்ந்தான். ஆனா ஆசீர்வாதம் நன்மையும் மேன்மையும் வந்தப்போ ஏதாவது செய்யணுமே, சும்மா இருக்கிறதுக்கு பெண்ணாது கட்டுவோன்னு வந்துருச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படித்தானப்பா. யாருக்கு? நம்ம பெரியவர் இருக்காரு, கல்யாணம் மன்னன் யாரு? சாலம்மா. ஒரு நாளாவது அவருக்கு அருவாமனை எடுத்துச்சு. அருவாமனையில் அதுக்கு பேர் என்ன? வாள் எடுத்து ஒரு நரிகிட்டையாவது நீ சண்டை போட்டிருந்தா, இந்த நரியை நான் இப்படி குத்தனா அப்படி கொல்லலான்னு நீ ஒரு தடவை யோசிப்பேன். இவருக்கு வாளுக்கு வேலையே இல்லை. அவர் செய்து வச்சார். வாழை செய்து வச்சார், கேடத்தை செய்து வச்சார், ஈட்டியை செய்து வச்சார், கிட்டாரை செய்து வச்சார், கீபோர்டை செய்து வச்சார், ஹார்மோனியத்தை செய்து வச்சார். செய்து வச்சதோட செய்து. அதனால பார்த்தேன் சும்மா இருக்கேன் பெண்ணாது கட்டுவோம் தள்ளிட்டாம்ல. அல்லேலூயா சொல்லுங்க. அதனால தான் உனக்கு எப்பவும் பிஸியாக தெய்வம் வச்சிருக்காது இந்த பயலுக்கு. ஏன்னா அது ஆண்டவருக்கு தெரியும். இவன் கன்றா கொத்தனா இருக்க, இவன் கன்றா கானா சும்மா இருப்பான், சரியாவாது. இவன் வேற இன்னும் செய்வான். இவன் காவரி வரைக்கும் கொத்தனாவே இருக்கட்டும். சிலரை தெய்வம் உயர்த்தாததுக்கும் திட்டம் இருக்கு.
பக்கத்தில் சொல்லுங்க பாப்போம். பிரதர் சிஸ்டர், சிலரை தெய்வம் ஆசீர்வதிக்காததுக்கு பின்னாடியும் ஒரு தெய்வ நோக்கம் இருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க வேற மாதிரி ஒன்றும் நினைக்காதீங்க. நான் என் சபையில் கண்டது, ஆசீர்வாதம் வந்த பிறகு கோயிலுக்கு வரத்து குறைஞ்சு, நன்மை வந்த பிறகு சபையில் வரத்து குறைஞ்சு. முன்னால செவ்வாய்க்கிழமை இங்கே காணும், புதன்கிழமை காணும், வெள்ளிக்கிழமை காணும், சனிக்கிழமை வரட்டான்னு காணும். இப்போ ஞாயிற்றுக்கிழமை முதல்ல காணும். இப்போ ஏசு வந்தாச்சா அவரு, அப்போ நான் வாரேன், இப்போ 2ஆவது வருவேன். அதுக்கு காரணம் என்ன? எல்லாம் வந்தப்போ இங்கிலீஷில் சொல்லு, கொலஸ்ட்ராலும் கேந்து வந்து. ராமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. நான் சொல்லு, மூத்த பார்த்து லைட்டாக சிரி, உனக்கு சிரிப்பார். பார்த்தா சிரி. கொலஸ்ட்ரால் வந்தா மாரடைப்பு வரும். இதுக்கு மேலே அவைய யோசிக்கட்டு. நீ திரும்பி கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல் பார்க்கலாம். சோதரா அல்லேலூயா. சம்பந்தங்கள் இருந்தாச்சு. இப்போ நம்ம எங்கே நிற்கும்? கல்யாண வீட்டில் நிற்கும் இல்லையா மகா? கத்தரு சோதரா. 2ஆம் வசனத்தைப்படி. சில வருடங்கள் சென்ற பின்பு பார்த்தீங்களா, நம்ம எல்லாம் 3 காக்கும் விருந்துக்கு போகணும். நீங்க என்ன பண்ணியா? கல்யாணம் ஆனவங்களே சொல்லுதே, நீங்க எப்ப விருந்துக்கு போனியா? ஜெபின் எப்ப போனே? 2ஆவது அன்னைக்கா? இல்லையா, 3க்கு இல்லையாடே போவாங்க. 1க்கு 2ஆவது அன்னைக்கு போனேன். 2க்கு. நீங்க எப்ப போனியா? கூப்பிட இல்லையா? ஜெயா எப்போ வந்தார் இவரு? உனக்கு மறந்து போச்சு. கல்யாணம் ஆறதே மறந்து கிடக்கு, கழுத விருந்தா கிடக்கு. நீ எப்படா பண்ண? கூப்பிட்டாங்க, உனக்கும் தெரியாதா? பாவம் பிள்ளைகள் கல்யாணக்காரின்னு சொன்ன பதறெல்லாம் செய்யானுவேன். அவ்வளோ பெரிய விபத்தாடாது படுவாவி. நேரமும் போகுது, கைகளை போய். அதான் நான் சொன்னோம்ல, பழைய ஏற்பாட்டில் பிரசங்கம் பண்ணால் எனக்கு நேரம் போகிறது தெரியாது. கைகளை முயற்சி. அல்லேலூயா. ஆனால் நம்ம 3க்கு போனோம், 5க்கு போனோம், ரைட். சிலர் நாளே போயிட்டாங்க, அதுக்கு விட்டு மறு வீடாக்கும். ஆனால் இவர் விருந்துக்கு எப்போ போனா தெரியுமா? சில வருடம், ஏன்னா பிஸியான ஆள் இல்லம்மா. சில வருடங்கள் சென்ற பின்பு சமாரியாவில் இருக்கிற ஆகாபிடத்துக்கு போனான். பெய்யாச்சா? விருந்து பெய்யாச்சா? அடுத்த வசனத்தை படி. அப்பொழுது ஆகாப் அவனுக்கும் அவனோடு இருக்கிற ஜனத்துக்கும் அநேகம் ஆடு மாடுகளை அடிப்பித்து. அல்லேலூயா. எப்படி பயங்கர எஃபெக்ட் ஆகும். பாச்சி மக்களே, கீலேயாத்தில் உள்ள ராமோத்திற்கு வரும்படி அவனை ஏவினான். சரி, விருந்து கொடுக்கும்போது ஒரு ஏவுதல் உண்டாவது. அடுத்து வா. எப்படியெனில் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தை நோக்கி, கீலேயாத்தில் உள்ள ராமோத்துக்கு என்னோடே வருகிறீரா என்று கேட்டதற்கு அவன், நான் தான், நீர் என்னுடைய ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எவ்வளவு பெரிய தப்பு பண்ணான் தெரியுமா? நான் இத கதையா சொல்லுது, நான் நேரம் இல்ல. இவன் விருந்துக்கு போனானா, மாமனார் யாரு? ஆகாப்புக்கும் அங்க ஒருத்தனுக்கும் சண்டை. விருந்து சாப்பிட்டு இருக்குமா இவரு என்ன எல்லாம் ஆடு மாடு. அப்ப கோழி இல்லை, சந்தை எடுத்து கடிச்சிட்டு இருக்குமா, கிட்டார் போல இருக்கும் இல்லையா பிரதர்? இல்லையா? ஒரு மாட்டுக்கு சந்தை எடுத்து, ஒரு மாதிரி பார்க்க, ஒரு மாட்டுக்கு சந்தை எடுத்து இப்படி கடிச்சா எப்படி இருக்கும்? ஒன் சைடு இப்படி கிட்டார் போலே இருக்கும் இல்லையா? எடுத்து கடிச்சிட்டு இருக்கும். மாமனார் சிலர், மாப்பிள்ள எனக்கு இங்க ஒரு பயலுக்கும் சண்டை, இன்னைக்கு யுத்தத்துக்கு போகலான்னு நினைக்கிறேன். எப்படி? இங்க கொலஸ்ட்ரால் ஏற்கனவே, இதுக்கு மேல கையில கிட்டார் வேற இருக்கு. கடிச்ச வேகத்துல, மாமா நீர் தான் நான் தான் நீர், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், என்னுடைய ஜனம் உம்முடைய ஜனம். நாசமா போனவனே, பின்னியும் கொலஸ்ட்ரால் இருக்கு. சாப்பிட்டு 7up எல்லாம் குடிச்சாச்சு, பெப்சி எல்லாம் குடிச்சு லெவலான உடனே யுத்தத்துக்கு போறாங்க. இதுக்கிடையில நிறைய சம்பவம் நடக்கு, நேரம் இல்லாததுனால முடிக்க. யுத்தத்துக்கு போறாங்க. இப்போ மாமா யாரு? மாமா
மரிமோனை பார்த்து ஒரு அழகான ஆலோசனை. மரிமோனே, நமக்கு ஒரு காரியம் செய்வோம். என்ன மாமா? ஏற்கனவே சொல்லியாச்சு, நீர் தான் நான். அது எங்க போய் முடிஞ்சுன்னு சொல்லித்தாரு. மாமா சொல்லுகாரு. அப்போ ஒன்று செய்யும், நேரமே நீர் சொன்னீர், நீர் தான் நான். அப்போ எனக்கு பேண்டும் சட்டையும் தொப்பியும் பெல்ட்டும் ஷூவும் எல்லாம் நீ போட்டுக்கா. நீ என்ன செய், நீ போட்டுக்கா. நான் சிம்பிளா யுத்தத்துக்கு வரலான்னு நினைச்சிருக்கேன் அப்படின்னு ஒரு ஒரு ஆலோசனை. இவன் கோமாளி, அவனுக்கு தொப்பியும் யூனிஃபார்ம் எல்லாம் போட்டுட்டு இப்ப இஸ்ரவேலுக்கு ராஜா யாரு? மக்களை இன்னைக்கு போட்டோ உண்டு, அன்னைக்கு ராஜா இவர் தான் தெரியணும்னா என்ன தெரியணும்? ராஜவஸ்திரம், அவன் போகிற ரதம், தலையில் இருக்கிற கிரீடம், இதுதான் அடையாளம். இன்னைக்கு அப்படி இல்லை. இவர் இதுதான் நம்ம பிரசிடண்ட் அப்படி நம்ம சொல்லுதோம்ல, போட்டார். அன்னைக்கு அது ஒன்றும் கிடையாது, அது ஒன்றும் கிடையாது. இப்ப இவர் மாமா என்ன சொல்லுதார்? தனக்கு எல்லா கீத வாத்தியங்களையும் கொடுத்தாச்சு, அவர் மாட்டியாச்சு. மாமா எப்படி போறாரு? சாதாரண அம்பாசடர் கார்ல சாதாரணமா அவருடைய பொருள் எல்லாம் எடுத்துட்டு யுத்தத்துக்கு போற. அங்க என்ன நடக்கு? சண்டைக்கு போற இடத்துல அங்க உள்ள ராஜா சொல்லி இருக்கான், அங்க பாரு, வேற ஒருத்தனையும் கொல்லப்படாது, யூனிஃபார்ம் போட்டவனை மட்டும் கொல்ல. இதை நீங்க வீட்டில் போய் படிங்க, உங்களுக்கு புரியும். எதிரி நாட்டுக்கார் ராஜா சொல்லுகார், பாவம் இந்த சோல்ஜர்ஸ், இந்த பட்டாள சொல்லுங்க மக்கள், அது ராணுவ வீரர்கள், காலாட்கள், குதிரை ஆட்கள், இவங்களை யாரையும் தொடாத. அந்த பையில பாவம், அவனுங்களை விட்டுரு, ஒரே ஒருத்தனை கொள்ளு, தலையில தொப்பி, சகல கீத வாத்தியங்களை மாட்டிக்கிட்டு ஒருத்தன் வருவான், போட்டு மலத்தீர்னு. இப்ப என்ன ஆகி போச்சு? இப்ப உங்களுக்கு புரியும். வா கொடுத்த நாரி ஒருத்தன் நிற்கான், நான் தான் நீர், நீ தான் நான். இப்ப எங்க பெய்யாச்சு? யுத்த காலத்துக்கு பெய்யாச்சு. இவர் நல்லா சுண்டி சுண்டி தான் பார்க்காரு. எல்லா பயிலுக்கு துப்பாக்கி இவருக்கு நேரில் இருக்கு. ஒரு யோசனை, வேற ஒருத்தனையும் சுடல, என்ன மட்டும் குறை பார்க்கான். பயங்கர சம்பவமாக இது. ஏன்னா பக்கத்தில் நிக்கிறது யாரு? ஒரு யுத்த வீரன். ஆனா வில்ல எடுத்து அவனை சுட பார்க்கல, குறி பூரா எல்லாம் குதிரையில இருந்து பார்த்தா இவனை பார்த்து நீட்டுங்க, யானை படையில இருந்துட்டு இவனை பாட்டுதான் எல்லாம். அவனுக்கு கணக்கு எங்க? இப்ப இவனுக்கு ஒரு சின்ன டவுட், என்னத்துக்கு என்ன கொல்ல வரான்னு. நான் வந்தது எதுக்கு? மாமனுக்கு கூட சும்மா. ஐயே, பிரச்சனை யாருக்கு? நிறைய பேர் மாட்டிட்டு முழிக்காதாக. இப்படி சும்மா வந்தே மாப்பிள்ள, மாமா கூப்பிட்டு நேற்று கிட்டார் கடிச்சிட்டு இருந்த நேரத்தில் அவர் கூப்பிட்டாரு, சின்ன அந்த குலோஸ்டால நான் வந்தேன். இப்போ எல்லாம் நீ என்ன பாரு தூக்க பிடிக்க. ஒரு அல்லையிலையா சொல்லுங்க, என்ன ரொம்ப பலகீனமா இருக்கு உங்க அல்லையிலையா? யுத்த காலத்துக்கு என்ன போனியளோ? ஒருவேளை ஆகாப்புக்கு துணி மாற்றி நேரமா இருக்கு. சரி சரி, வீணா என்னத்துக்கு மக்களே? கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, 28ஆம் வசனம், 18ஆம் அதிகாரம் 28, 29 வாசிங்க. பின்பு இஸ்ரவேல் ராஜாவும் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தும் கீலேயாத்தில் உள்ள ராமோத்துக்கு போனார்கள். இஸ்ரவேலின் ராஜா யோசபாத்தை பார்த்து, நான் வேஷமாறு யுத்தத்தில் பிரவேசித்தேன், நான் யூனிஃபார்ம் இல்லாம போறேன், நீரோ ராஜ வஸ்திரம் தரித்திரும் என்று சொல்லி முடிஞ்சு ராஜ வஸ்திரம் தரித்திரும் என்று சொல்லி இஸ்ரவேலின் ராஜா வேஷமாறு யுத்தத்திலே பிரவேசித்தான். இப்ப நான் சொன்னது கதையா, சொன்னது காரியாச்சா? அடுத்த வசனத்தபடி சீரியாவின் ராஜா அதே நேரத்தில் எதிர் நாட்டுக்காரன் என்ன சொல்றான்? தனக்கு இருக்கிற ரதங்களின் தலைவரை நோக்கி எல்லாவனையும் பார்த்து, நீங்கள் சிறியவரோடும் பெரியவரோடும் யுத்தம் பண்ணாமல் ஒரு பயலையும் பார்த்து குறி வைக்காத, இஸ்ரவேலின் ராஜா ஒருவனோட மாத்திரம் தொப்பியும் ஹெல்மெட்டும் வச்சுட்டு ஒருத்தன் நிப்பான், அவனோட யுத்தம் பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டிருந்தான். பாத்தியா சிக்கிக்கிட்டான், பாத்தியா சிங்காரம். தேவையில்லாதவனுக்கு கூட கூடாதுன்னு அண்ணன் இவனிட்ட சொன்னா, நீ உனக்கு பெண்ணு உன ஊர்ல கட்டிக்கிட வேண்டியதான். அந்த கோண பயிலுக்கு வீட்டில் என்னத்துக்கு பெண்ணு கட்டின நீ? இல்லை, அவன் ஏசபையில கட்டி வச்சிருக்கவே, தேவனுடைய ஊழியக்காரர்களை கொண்டு குவித்தவன், ஊழியங்களுக்கு விரோதமாக செயல்பட்டவன்,
ஊழியக்காரனுக்கு விரோதமாக செயல்பட்ட அவனுக்கு வீட்டில் உனக்கு என்ன வேலை? ஊழியக்காரனுக்கு விரோதமாக செயல்பட்டவேன்னு சொல்லிட்டு நான் சொன்னதை கதை என்ன நினைச்சிய? மிகாயாங்கிற தீர்க்கதரிசியை ஜெயிலில் அடைச்சிட்டாக்க இவன் போறான். ஹிஸ்டரி படித்தா பயங்கரமாக்கும். தீர்க்கதரிசிகிட்ட கேட்க, தீர்க்கதரிசி நான் போகலாமான்னு. உடனே இவர் சொல்லார், நீர் போனால் செத்து போயிடுவேன். பயங்கர கதை அது. அதனால தான் வேண்டேன். ஊழியக்காரனை பிடிச்சி ஜெயிலில் போட்டுட்டு பால நான் வந்தவனை பிடிக்கலன்னா பாருன்னு கோவப்பட்டுட்டு போகிறேன். உடனே உள்ளே போன பாஸ்டர் சொல்லுதார், மிகாயா வந்தாதானேன்னு. இதே மனநிலைமையில் என்னை போயிருந்து 17, 18, 19 படிங்க. பயங்கர ஜாலியாக இருக்கு. எனக்கு சிரியா வரும். என்ன இவர் சொல்லுவார், ஜெயிலில் அடைச்சிட்டு போகிறேன், நான் வந்து உனக்கு வச்சிருக்கேன். உடனே உள்ளே போன மிகாய சொல்லார், வந்தாதானே பெய்யாச்சாங்க. இப்போ யுத்தம் பயங்கரமா தொடங்குச்சு. சீரிய ராஜா என்ன சொல்லியிருக்கார், டே சின்னவனோடும் பெரியவனோடும் யுத்தம் பண்ணாத, யாரை மட்டும் போட்டு மாத்திரு, யூனிஃபார்ம் போட்டவனை சறுக்கி தள்ளிரு. இப்ப எல்லாவனும் சூழ்ந்தாச்சு. அடுத்த வசனம் நம்மால சிக்காம்பாரு. ஆதலால் ரதங்களின் தலைவர் யோசபாத்தை காண்கையில் இவன் தான் இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லி யுத்தம் பண்ண அவனை சூழ்ந்து கொண்டார்கள். அப்பொழுது யோசபாத், அப்பதான் இவனுக்கு கொஞ்சம் புத்தி வருது. அப்பொழுது யோசபாத் கூக்குரல் இட்டான். என்ன இட்டான்? இப்போ யோசபாத்து கையில ஒரு மாட்டு சந்தை கொண்டு விடுங்க, கடிப்பா நான் பார்ப்பேன். ஏன்னா மாமனாருக்கு வீட்டில் டைனிங் ஹாலில் இருந்து கிட்டாரை எடுத்து கடிச்சப்ப மாக்கு போகணும்னு தோணுச்சு. இப்போ எல்லாவனும் உன்னை கொல்லலான்னு திரும்பி இருக்கான். இப்போ உனக்கு இறைச்சி தரட்டா, திங்கிறியா? அண்ணே சொன்னேன் இல்லையா, இவனு கூட உள்ள சாவாசம் வேண்டான்னு. அங்கே போயிட்டியளோ உபாச கூட்டத்தில் இறைச்சி, கால், பிறை இதெல்லாம் சொல்லி தருவோம். கொஞ்சமாவது அறிவு இருக்கா? காலையில இருந்து இவ்வளோ நேரம் உபவாசமாக இருந்து மணி 8:45 ஆக போகுதே, 9:30 சாப்பிடலான்னு நான் இப்போ வீட்டில் பாத்திரத்தை இப்போ தான் போய் மனசில் பார்த்துட்டு வந்தேன். நீர் இந்த நேரத்தில் பிறையெல்லாம் ஞாபகப்படுத்தி கஷ்டமாக இருக்குமா இல்லையா? இருக்கணும் இல்லையா? வரல இல்லையா? சொல்லுங்க, இருக்கணும் இல்லையாம்மா? இப்போ இப்போ யோசபாத்துக்கு கையில விருந்துக்கு போகணுமா? வேண்டாம், உயிரோட இருந்தா போதும். இப்போ இப்போ அவன் கூப்பிட்டப்போ நீ ஒரு வார்த்தை ஆண்டவருக்கு பிரியமா தெய்வமே நான் போகலாமா போகக்கூடாதான்னு கேட்டு உனக்கு ஏற்படுத்திருக்கலாம்ல. தேவையில்லாதவனுக்கு கூட தேவையில்லாத யூனிஃபார்மையும் போட்டுக்கிட்டு தேவையில்லாத இடத்துல போய் உட்கார்ந்துருக்கேன். இப்போ எல்லாவனும் சேர்ந்து இவனை கொல்றதுக்கு வகை தேடினப்போ இவர் என்ன செய்தாரா? சத்தமா சொல்லுங்க, ஒரு முறை கூட சொல்லுங்க. இப்ப நம்ம இன்னைக்கு துவக்க வசனம் என்ன? தொடக்க வசனம், என் அடைக்கலமும் என் பலனும் ஆபத்து காலத்திலே, சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையான தெய்வம். இவன் குக்கரல் இட்டப்போ என்ன நடந்துச்சு? அடுத்த வார்த்தை, கர்த்தர் அவனுக்கு அனுசாரியா இருந்தார். அவ்வளவுதாங்க. தெய்வம் அவனுக்கு சகாயரா வந்தார், உதவிக்கு வந்தார் தெய்வம். அவர்கள் அவனை விட்டு விலகும்படி கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதுதான்மா சரி. யூனிஃபார்ம் யாருக்கு? ஆகாப்புக்கு. ஆனா ஆண்டவர் கரெக்டா நீ ஒன்னு அவனை காப்பாற்றி வெளியே கொண்டாரு பத்தியா? நீ அவ்வளவு நேரம், நிறைய பேர் அப்படிதாம்மா. சில நேரத்தில் நம்ம செய்யறதெல்லாம் ஏடகுடமாக தான் இருக்கு. ஆனால் கிருபையா உன்னை தப்ப பண்ணி கிருபையா கொண்டு வராரு தெரியுமா உனக்கு? நீ செய்கிறதெல்லாம் வேண்டாத்தனம், நீ போகிற வழி வேண்டாத்தனம், நீ பேசுற பேச்சு வேண்டாத்தனம், உன் கூட்டு நண்பர்கள் வேண்டாத்தவர்கள். ஆனாலும் உன்னை இதுவரைக்கும் அடுத்த பட்டயத்துக்கு நான் கொடுக்க காரணம் என்ன தெரியுமா? ஏன் கொடுக்கல? இல்லைன்னு சொன்னா பெயிருப்ப இதுக்கு முன்ன ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. காரணம் சொல்றார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. ஒரு முறை கூட சொல்லுங்க, இன்னும் சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா.
சரி, இனி 19:1 வாசிங்க. யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் எருசலேமில் உள்ள தன் வீட்டிற்கு சமாதானத்தோட திரும்பி வந்தான். என் பாஷையில சொன்ன தடி தப்பி திரும்பி வாரான். எப்படிங்க? தடி தப்பி திரும்பி வாரான். என்ன சொல்லி முடிச்சிருக்கணும், எல்லாம் சொல்லி கொண்டு இருப்பானுவன். ஆண்டவர் கிருபை தப்பா பண்ணி வீட்டுக்கு திரும்பி வாரான். மறுமை என்ன நடக்கு பாருங்க. அப்பொழுது அனானியின் குமாரனாகிய யெகூ என்னும் ஞான திருஷ்டிக்காரன் புறப்பட்டு அவனை சந்தித்து, வழியில தீர்க்கதரிசி வாலமோனே உனக்கு ஒரு காரியம் சொல்லணும்னு வழியில காத்திருக்காரு. ராஜாவாகிய யோசபாத்தை நோக்கி, துன்மார்க்கனுக்கு துணை நின்று, மரமண்டையா, துன்மார்க்கனுக்கு துணை நின்று கர்த்தரை பகைக்கிறவர்களை, தெய்வத்தை பகைக்கிறவனே நீர் சிநேகிக்கலாமா? இந்த வசனம் வேணுமா வேண்டாமா? இல்ல, அவன் தெய்வத்தை பகைக்கிறவன், அவன் தெய்வத்தை ஆராதிக்காதவன். மிகாயா என்ற தீர்க்கதரிசியை சிறையில் அடைச்சு நான் வந்து உனக்கு வச்சிருக்கேன்னு சொன்னவனாக்கு அவனுக்கு துணை நின்று, துன்மார்க்கனுக்கு துணை நின்று தேவனை பகைக்கிறவர்களை நீ சிநேகிக்கலாமா? எல்லாரும் அந்த வார்த்தையை சேர்ந்து சொல்லுங்க. துன்மார்க்கனுக்கு துணை நின்று தெய்வத்தை பகைக்கிறவனை நீ சிநேகிக்கலாமா? அடுத்து, இது நிமித்தம் கர்த்தருடைய கடுங்கோபம் உம்மேல் வர இருந்தது. நீ செய்த காரியத்துக்கு தெய்வ கோபம் வர இருந்துச்சு. அடுத்த வசனம் வாசி. ஆகிலும் நீர் விக்கிரக தோப்புகளை தேசத்தை விட்டு அகற்றி, ஆகிலும் விக்கிரக தோப்புகளை தேசத்தை விட்டு அகற்றி தேவனை தேட உம்முடைய இருதயத்தை நேராக்கின விஷயத்தில் நீ தெய்வத்திற்காய் இறங்கி புறப்பட்டப்போ விக்கிரக தோப்புகளை தேசத்தை விட்டு அகற்றி தெய்வத்தை தேடுவதற்கு உன்னுடைய இருதயத்தை நேராக்கின விஷயத்தில் நன்மையான காரியங்கள் உன்னிடத்திலே காணப்பட்டதுண்டு. இன்னைக்கு நீ சொன்னா கேட்கல, ஆனா ஒரு காலத்தில் நீ தெய்வத்திற்கு வேண்டி இறங்கி வந்தப்போ விக்கிரக தோப்புகளை அழைச்சு தெய்வத்துக்கு பிரியமா வாழணும்னு நீ தீர்மானிச்சு வந்த. நீ என்னைக்கோ நீ தெய்வத்திற்கு பிரியமா வாழ்ந்ததுனால இன்னைக்கு நீ உயிரோட இருக்க. இல்லைன்னா இதுக்கு முன்ன உனக்கு அடப்ப கலத்தி இருப்பேன்னு சொன்னார். சிலர் இன்னைக்கு இருக்கிறதுக்கு காரணம் இதாக்க. சொல்லுங்க. நீ காட்டின வேலைக்கு போஸ்ட் மார்க்க முடிச்சு இதுக்கு முன்ன வந்திருக்கணும். யோசிச்சு பார்த்துக்கிட்ட. நீ காட்டின வேலைக்கு இதுக்கு முன்ன சகலம் தீர்ந்திருக்கணும். இன்னைக்கு தெய்வம் உன்னை உயிரோட வச்சிருக்க காரணம் நீ தெய்வத்திற்கு வேண்டி இறங்கினப்போ உண்மையா இறங்கின. அன்னைக்கு ஒன்றுமில்லாத காலத்தில் இந்த தெய்வம் போதும், அவருடைய கிருபை போதும், அவருடைய வசனம் போதும், அவருடைய சத்தியம் போரும், அவருடைய உபதேசம் போரும், ஆண்டவர் எனக்கு போரும் அப்படின்னு நீ இறங்கின. அப்ப ஆண்டவர் பாருங்க, சில மனிதர்கள் மறந்தது போல தெய்வம் மறந்திருந்தா நம்ம சில குடும்பங்களை இன்னைக்கு ராத்திரி காணுமா? நான் சொல்ல சரிதானா? தெய்வம் மறக்காதவராக்கும். ஆபத்து காலத்துல அனுகூலமான துணையுமான தெய்வம். அந்த இடத்துல அவன் தப்பு செய்தாலும் ஆண்டவர் எதை திரும்பி பார்த்தார்? அன்னைக்கு ஆண்டவர் எனக்கா இறங்கி வந்தப்போ என் பிள்ளை கடவுளுக்கு பயந்தானே. அன்னைக்கு ஆராதனைக்கு வந்தப்போ உலகமே அவனை பரியாசம் பண்ணினப்ப கூட பிள்ளை இதெல்லாம் மனசுல வைக்காம வேதத்தை எடுத்துட்டு வந்தானே. எப்படி அவனை கொலைக்கு கொடுக்கிறது? எப்படி அவனை கொலைக்கு கொடுக்கிறது? ஒரு நாளாவது ஊழியங்களுக்கா கொடுத்த என் பிள்ளை இல்லையா? ஒரு நாளாவது ஊழியக்காரனை சிநேகிச்ச குடும்பம் இல்லையா? ஒரு நாளாவது மிஷனரிகளை தாங்கின குடும்பம் இல்லையா? ஒரு நாளாவது ஆலயத்தில் போய் நின்று வேலை செய்த பிள்ளை இல்லையா? சரி போட்டு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பிழைக்க பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடும். பார்ட்டிக்கு இப்ப தான் என்ன வந்து ஹலோ என்ன உண்டாச்சு? உணர்வு வந்து இப்போ செக்குலர் தலைவர் ராஜா ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு சொல்லியாருங்க இருக்கா உத்தமமா வேலை செய்யணும். சண்டே கிளாஸ் எடுக்கிறியா ஒழுங்கா செய், சிஏ நடத்துறியா ஒழுங்கா செய், முனிசிபலிஷிப் ஒழுங்கா செய், ஊழியமா ஒழுங்கா செய். ஏன் தமர்களுக்கு தெய்வம் தொண்டை காரியம் யார்கிட்டையும் சொல்லல.
அனுபவத்தில் இருந்து சொல்லுகை, உத்தமனுக்கு தெய்வம் துணை. நீ மரியாதையா தெய்வத்துக்கா வாழ்ந்தா துப்பாக்கிக்கு தப்பலாம், இல்லே அவனையும் காணாது கோடிட்ட இடத்தையும் நிரப்புங்க. வேற அல்லேலூயா சொல்லுங்க. அனுபவமாக்கும். யாருக்கு அனுபவம்? யோசுவாத்துக்கு. நீங்க என்கிட்ட இந்த காரியத்தை படிச்சுட்டு 2-3 நாளைக்குள்ள நான் இதுல இருந்து ஒரு கேள்வி கேட்பேன், எனக்கு பதில் சொல்ல. இந்த அதிகாரத்தை கண்டிப்பா நீங்க வாசிக்கணும். நான் ஒரு கேள்வி கேட்பேன், நீங்க பதில் சொல்லணும். என்ன? அப்ப ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்லா இல்ல, பின்னியும் நல்லா இல்ல. சவுண்டு கேட்கும்போ இந்த ஆகாப்புக்கு ஹெல்மெட்டை நீங்க போட்டது போல ஒரு ஃபீலிங். ஹெல்மெட்டு போட்டுட்டு பேசினா சவுண்டு ஒளிய கேட்காது. அதை ஒன்று நைட்டை கலத்தி வச்சுட்டு அல்லேலூயா சொல்லுங்க. அது இவ்வளவு நேரம் சத்தியமா பிரதருக்கு ஹெல்மெட் கிடந்திருக்கேன். பயங்கரம். நம்ம பிள்ளைகளெல்லாம் சும்மா எல்லாம் இல்லை, எப்போ வித்து ஹெல்மெட்டோட தான் ஃபைனா. ராமேன்னு சொல்லுங்க. தெய்வம் துணை நிற்கிற தெய்வமாக்கும். அதனால தான் சொல்லுங்க மக்களை, என்னைக்கும் உபவாசம் பண்ண முடியாது, ஆனால் முடிகிற காலத்தில் உபவாசிக்கணும். என்னைக்கும் ஒன்று போல ஜெபிக்க முடியாது, ஆனால் ஜெபிக்கிற காலத்தில் உண்மையாக ஜெபிக்கணும். அதான் நான் எப்பவுமே சொல்லுவேன், பலன் இருக்கு, கிருபை இருக்கு, இன்னைக்கு முடியும். நீ ஆண்டவரை தேடணும். இல்ல யோசபாத்துக்கு பழைய ஒரு ஹிஸ்டரி இருந்து அந்த ஹிஸ்டரி உருப்படியா இருந்ததுனால தப்பி வீட்டுக்கு வந்தார். அவ்வளவு ஹிஸ்டரி இல்லைன்னா இவன் இருந்தும் பிரயோஜனம் இல்லை, வாட்டடைன்னு திரும்பி நிற்பார். இன்னைக்கு பல குடும்பங்களும் தப்பி 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 போறது இன்னைக்கு உள்ள நீதியில இல்லை, என்னைக்கோ சிலர் வடிச்ச கண்ணீர்லையா. சிலர்லாம் வீட்டுக்கு திரும்பி வர்றதெல்லாம் கிருபை. சரியா? எல்லாரும் சொல்லுங்க, உத்தமனுக்கு தெய்வம். சத்தமா சொல்லுங்க. சரியா? அப்ப உண்மையை ஆராதிப்பீங்களா இல்லையா? ஆமாவா இல்லையா? உண்மையை ஆண்டவரை தேடுவீங்களா? சரியா? கடமைக்கு வரமாட்டியல? சரியா? ஒழுங்கு பண்ண வேண்டியதெல்லாம் ஒழுங்கு பண்ணிடணும். புரியும் நினைக்கேன். துன்மார்க்கனுக்கு துணை நின்று தேவனை பகைக்கிறவைகளை நீ என்ன செய்யப்படாது. இதனால என்ன வரும்? தெய்வ கோபம் வரும். எல்லாம் தப்பியா. இதுக்கு மேல ஒரு ஆலோசனை இல்லை. ஆனா கர்த்தர் சொன்னார், கர்த்தர் அனுசாரியாய் இருந்து அழகாக வழியை கொண்டு வந்துட்டார். அது என்ன? ஆகாப் செத்தானா? அந்த மனுஷன் செத்தார் ஐயா? ஒருத்தன் சும்மா விளையாட்டு போக்கில் ஒரு அம்பு எடுத்து விட்டான், அது கரெக்டாக போய் சரி. மிகாயா தீர்க்கதரிசி சொன்னது போல அவன் பாடித்தானே வீட்டுக்கு வந்து, நீ வரமாட்ட உயிரோட. இஸ்ரவேல் ஜனங்கள் மெய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல் இருந்ததை கண்டேன்ட்டான். அப்படியே நடந்துட்டலாம். என்னத்தான் வேஷ மாதிரி நின்னாலும் வர வேண்டியது வரத்தான் செய்யும். ஆண்டோடைய வார்த்தைக்கு மிஞ்சினது ஒன்றும் இல்லை. அதனால தான் எல்லா சவரமாக இருக்கு. நான் சொல்லுவேன், எதுலையுமே மாய்மாலம் கூட, கடமைக்கா கூடாது. செய்தியா ஒழுங்கா செய், தேடுறியா ஒழுங்கா தேடு. உலகத்தையும் பிரியப்படுத்தி ஆண்டவரையும் பிரியப்படுத்துகிற ஆவிக்குரிய வாழ்க்கை வேண்டாம். சரியா? உண்மையா இருங்க, தெய்வம் கூட இருப்பார். அந்த நேரத்தில் யோசபாத்துக்கு மாமா இல்லை, சித்தி இல்லை, பெரியப்பா இல்லை. நம்ம கல்யாண காட்டில் சிதப்பாமார், மாமன்மார், அத்தான்மார், அக்காள்மார், ஏகப்பட்ட விளக்குமார். எல்லா மார்க்க கூட இன்னொரு விளக்குமார். மற்ற துப்பாக்கி முன்ன நிற்கும்போ கூட சந்து கடிச்ச ஒரு பயல் இல்லை, இந்த விளக்குமார் மட்டும்தான் உண்டு. நம்ம நினைப்போம், பாஸ்டர் ஆண்டவரை தேடலான்னு உண்டு, குடும்பம் என்ன நினைக்கும். சிலர்களை ரசிக்கப்படணும்னு ஆசை உண்டு. சமுதாயம் என்ன நினைக்கும், உலகம் என்ன நினைக்கும். பெரியம்மா குடும்பம் எல்லாம் பெருசு. ஒரு தடவை ஒரு சகோதரி வந்திருந்தா, பயங்கர வியாதி. அப்போ நான் சொன்னேன், சகோதரி ஆண்டவரை ஆராய்ச்சி போங்க. அதுதான் பிரச்சனை. என்னன்னு கேட்டேன், எங்கள் குடும்பத்தில் 13 பாதர்மார் உண்டு. எனக்கு குடும்பத்தில் எல்லாருமே பாதர் தான். என் அண்ணன் பாதர், ஒரு மோய் உண்டு.
என் அக்காளு மாப்பிள்ளை பாதர், என் அப்பையும் பாதர், என் ரெண்டாவது அக்காளு மாப்பிள்ளை பாதர், எல்லாரும் பாதர், மணிச்சாம் பாதர், ராஜன் பாதர், சாம்பரேட்டு பாதர், மோசஸ் பாதர், ஏகப்பட்ட பாதர். நான் எனக்கு அதுக்கு அகம்பாவை ஏதாவது இருக்கா மக்களை? என்ன சிட்டி இருக்க எல்லா பாதர் தான். இதெல்லாம் மதர், இதெல்லாம் பாதர். சிலது இப்போ, சிலது நேரத்தை இனி வரும். கடந்த கால பாதர், நிகழ்கால பாதர், வருங்கால பாதர். கேரு வேற ஒன்றுட்டையுமே செல்லணும் நீ பாதரும் மதரும். சொர்க்கத்துக்கு போகல, வழிகளை பார்க்க இல்லை, பக்கத்தில் பார்த்துட்டு நல்லா இருக்கலான்னு கேளு. பின்ன போவேன், எலும்புங்க. இதனால ஏன் பழைய ஏற்பாடு எப்பவும் வேண்டான்னு சொல்லியது. எலும்பு எலும்பு போவா മനസ്സില്ലയാ മക്ക? മണി 1:51 ആச்சு. உத்தமனுக்கு தெய்வம் துணை உண்டு. என் பிள்ளைகளுக்கு இவ்வளவு நேரம் சிரிச்சிருச்சு சொன்னேன். என் பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிற ஒரு காரியம், மக்களை எப்போ முடிவுன்னெல்லாம் எனக்கு தெரியாது. நம்ம எப்போ எப்படி இருக்கோம், நாளைக்கு எப்படி, இன்னைக்கு இருக்கிற நேத்தைக்கு மரணம் எப்படி நடந்திருக்கு. நேத்தைக்கு ஒரு மரண வீட்டுக்கு ராத்திரி போனேன்னு, சும்மா ரோட்டில் நின்று இருக்கு, நின்றுட்டு யார்கிட்டையும் பேசிட்டு ரோட்டுக்கு நடந்து வந்திருக்கு, வீட்டுக்கு நடந்து வந்திருக்கு. அந்த ஃப்ரெண்டு கேட்டை பூட்டிக்கிட்டு திரும்பி இருக்கு, கீழே விழுந்து தூக்கி படுக்க வச்சாங்க. அவ்வளோதான். நாளை இல்லாம எல்லாம் இருந்தாங்க. யார் எவ்வளவு நாள் வாழ போறேன்னு அதனால தான் தெரியாது. தெய்வம் தந்த காலத்தில் கடவுளுக்கு பயந்து வாழ. உண்மையா பாஸ்டருக்கா சர்ச்சுக்கு வராது, கடமைக்கு ஆலயத்துக்கு போகாதீங்க. நீ உண்மையாரு மக்களே. எந்த மனுஷனும் உனக்கு உதவி செய்ய முடியாத இடம் வரும். அந்த நேரத்தில் அவர் உன் பக்கத்தில் தட்டி தருவார். நான் இருக்க மக்களை பயப்பட. மனிதர்கள் வந்து உதவி செய்கிற நிறைய இடங்கள் உண்டு. ஹாஸ்பிட்டல் போறோம்ல, வார்டில் இருக்கும்போது எல்லாரும் வரலாம். ரூமில் ஒரு ஆள் தான் இருக்கணும். ஐசியூவில் காலையில் 1 மணிக்கு ஒரு, சாயந்தரம் 1 மணிக்கு ஒரு தான் இருக்கணும், கூட இருக்குது. சிசியூ போயிட்டா யாருமே போகக்கூடாது. ஒயர் மாட்டி சந்திர மண்டலத்துக்கு போறது போல படுக்க வச்சிருக்கோம் இல்லையா? அதுதான் ஆபத்தான நேரம். எந்த மனுஷனும் உள்ள நுழைய முடியாத அந்த நேரத்தில் தான் நீ நல்ல காலத்தில் வேதம் எடுத்த இல்லையடே, அந்த தெய்வம் பக்கத்தில் இருந்து சொல்லுவார், பயப்படாத மக்களே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அதுதான்டா தெய்வம். நான் சொல்ல உனக்கு புரியும். இன்னைக்கு மனிதர்களை பார்த்து நீங்க ஆண்டவர் வேண்டான்னு சொல்றீங்க, சமுதாயத்தை பார்த்து நீங்க ஆண்டவரை வேண்டான்னு சொல்றீங்க. இன்னைக்கு நம்ம கூட இருக்கிற யாருமே நம்ம கூட இல்லாத நிமிடங்களும் நேரங்களும் நமக்கு வரும். அந்த நேரத்தில் தான் பைபிள் சொல்லுது, ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை. இந்த வருஷத்துல என் பிள்ளைக்கு அப்படி இருப்பேன்னா, நீங்க ஆண்டவரை விரும்பினால், நேசித்தால், விசுவாசித்தால், ஆவியில நிரம்பி 1 நிமிஷம் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ரிபா கரப ஷம்தலாரப ஓரியம் தரப ஷானப உதிரிபிர பௌஷ்யா கரபத்தரப. ஆண்டவரை தேடினது வீண் போகாது. ஆண்டவரை தேடினது வீண் போகாது. யோசபாச்சே, நீ ஆண்டவரை தேடினது, தெய்வத்தை பாடினது, ஆலயத்துக்கு போனது, தெய்வத்துக்கு கொடுத்தது, தெய்வ மக்களை சிநேகித்தது, தேவராஜ்யத்தை கட்டினது, ஆலயத்தில் பணிவிட செய்தது, இதெல்லாம் வீண் போகாது. இதெல்லாம் உன்னை சமாதானமா வீடு சேர்க்கும், உன்னை சமாதானமா எருசலேமுக்கு கொண்டு வரும். இது உன்னை சமாதானமா வீட்டுக்கு கொண்டு வரும். நீ தெய்வத்தை ஆராதித்தது உன்னை சமாதானமா வீட்டுக்கு கொண்டு வரும். ஜீசஸ், ஒரு ஆமென் சொல்லுங்க. யுத்த களத்தில் இருந்து சமாதானமா வீடு திரும்பணும்னா நீ உத்தமனா இருக்கணும். நான் சொல்ல தமிழ் புரியும் நினைக்க. யுத்த களத்தில் இருந்து சமாதானமா வீடு திரும்பணும்னா
நீ வேதத்தை எடுத்து வாழ்கிற உத்தமனா இருக்கணும். அப்படி ஒரு தேவ பிள்ளையா இருந்தா ஆமென் ஸ்தோத்திரம், கர்த்தர் உனக்கு துணை நிற்பதை பார்ப்பீங்க. அல்லேலூயா. தெய்வம் உனக்கு துணை நிற்கிறத பார்ப்பேன். இன்னைக்கு தெளிவா எழுதிக்க, தெய்வம் உனக்கு துணை. இன்னையோட இந்த தலைப்பு பகுதியை முடிக்கிறேன். ஸ்தோத்திரம். ஆவியானவர் சொல்றதுனால வசனத்தை மக்களை டிஸ்ப்ளே பண்ணு. ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 41ஆம் அதிகாரம் 12, 13, 14 இதன் முதல் பகுதியை வாசிக்க போறோம். இன்னைக்கு ராத்திரி கர்த்தர் செய்ய போறேன். உண்மையா தெய்வத்தை ஆராதிக்கிற சில பிள்ளைகளுக்கு வேண்டி கர்த்தருடைய கரம் அனுகூலமா வெளிப்பட்டிருக்கு இன்னைக்கு ராத்திரி. ஆமென். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 41ஆம் அதிகாரத்துல 12, 13, 14 வசனம். உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல் பொருளாவார்கள். உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான். உன் வலது கையை பிடித்து, எல்லாரும் வலது கையை நீட்டி பிடிங்க. உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். தமனே பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறேன். அடுத்த வசனம். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, சின்ன கூட்டமே பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய மீட்பர் சொல்லுகிறார். பயப்படாதே.